வணக்கம். நம்ம இன்னைக்கு கேரளா நீட் யூஜி 2025 கவுன்சிலிங் பத்தியும், அங்க மருத்துவ மாணவர் சேர்க்கை எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நம்ம கிட்ட சிஇ கேரளா ப்ராஸ்பெக்டஸ், நீட் நோட்டிஃபிகேஷன்ஸ், அப்புறம் சில நியூஸ் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஆமாங்க. நீட்ல நல்ல ஸ்கோர் வாங்குறது மொதப்படி தான். ஆனா கேரளால அட்மிஷன் வேணும்னா இந்த மாநில கவுன்சிலிங் ப்ராசஸ், அதாவது சிஇ கேரளா பண்றத சரியா புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரி, அப்போ முதல் விஷயமா தகுதிகள் என்னென்ன? நீட் ஸ்கோர் மட்டும் போதுமா, வேற என்னெல்லாம் பார்க்கறாங்க? ம் நீட் யூஜி 2025ல என்டிஏ சொல்ற கட் ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும். அது ஃபர்ஸ்ட். அப்புறம் சிஇ கேரளா ஒரு ஸ்டேட் மெரிட் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அதுலயும் பேர் இருக்கணும். அகாடமிக்ஸ் பத்தி +2 மார்க்ஸ் எப்படி? கண்டிப்பா. +2ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லனா பயோடெக்னாலஜி, அப்புறம் இங்கிலீஷ்ல பாஸ் பண்ணிருக்கணும். பொது பிரிவுனா பிசிபில மினிமம் 50% மார்க் வேணும். ஓஹோ. ஆனா எஸ்சி, எஸ்சிபிசி பிரிவுனா இந்த ஆயுஷ் கோர்சஸ், அதாவது பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் மாதிரி இதுக்கெல்லாம் 40% போதும். எம்பிபிஎஸ், பிடிஎஸ்க்கு நீட் ப்ரோஷர்ல சொன்ன மாதிரி சில தளர்வுகள் உண்டு. வயசு வரம்பு? டிசம்பர் 31, 2025 அன்னைக்கு 17 வயசு முடிஞ்சிருக்கணும். அது முக்கியம். எம்பிபிஎஸ், பிடிஎஸ்க்கு அப்பர் ஏஜ் லிமிட் நீட் சொல்ற மாதிரி. மத்த கோர்சஸ்க்கு அந்தந்த சென்ட்ரல் கவுன்சில் ரூல்ஸ் படி. நீங்க சிஇ கேரளா சொன்னீங்க. இவங்க தான் மெயின் பாடியா? அகில இந்திய கவுன்சிலிங்கும் வேற இருக்குல்ல? ஆமா, கரெக்ட். கேரளாவோட ஸ்டேட் கோட்டா சீட்ஸ்க்கு, அதாவது எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுர்வேதா, ஹோமியோபதி, சித்தா, யுனானி எல்லாத்துக்கும் சிஇ கேரளா தான் கவுன்சிலிங் நடத்துவாங்க. அவங்க வெப்சைட் cee.kerala.gov.in. அப்போ எம்சிசி என்ன பண்ணுவாங்க? எம்சிசி, அதாவது மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி அகில இந்திய ஒதுக்கீடு, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இதுக்கெல்லாம் கவுன்சிலிங் நடத்துவாங்க. அது mcc.nikin.inல நடக்கும். ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே. என்ன நேட்டிவிட்டி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கேரளியர், நான் கேரளியர் வகை 1, வகை 2ன்னு இருக்கு. இது எப்படி அட்மிஷனை பாதிக்கும்? கேரளால இடஒதுக்கீடு பலன்கள் பெரும்பாலும் கேரளியர் கேட்டகரிக்கு தான், அதாவது நேட்டிவ் ஆஃப் கேரளா. அப்போ மத்தவங்க? நான் கேரளியர் 1, நான் கேரளியர் 2 பிரிவினருக்கும் சில வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா தனியார் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல சில கவர்மெண்ட் இல்லனா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு அவங்க அப்ளை பண்ணலாம். அப்போ கேரளா ஒரு ஓபன் ஸ்டேட் மாதிரி தானா? ஓரளவுக்கு சொல்லலாம். ஏன்னா இன்னொரு விஷயம், தனியார் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல இருக்க 15% ஏஐக்யூ சீட்ஸை கூட சிஇ தான் ஃபில் பண்றாங்க. இதுக்கு இந்தியாவில் எங்கிருந்து வேணாலும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம், நீட் ரேங்க் பேசிஸ்ல. ஓ, அப்படியா? ஓசிஐ கார்டு வச்சிருக்கிறவங்க நிலைமை? ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ் இந்திய குடிமக்களுக்கு சமமாக தான் கருதப்படுவாங்க. அவங்க ஜெனரல் கேட்டகரி, என்ஆர்ஐ கோட்டா ரெண்டுக்குமே எலிஜிபிள். இஏ என்ஜின் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. நீட் ஸ்கோர் சப்மிஷனும் ஜூலை 21 வரைக்கும் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அடுத்தது? ஆமா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சிஇஏ கேரளாவோட ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூலுக்காக வெயிட் பண்ணணும். அது சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பொதுவா ஸ்டெப்ஸ் என்னன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன், அது கேஇஏ மூலமா முடிஞ்சது. நீட் ஸ்கோர் சப்மிஷன், அதுவும் ஓவர். அடுத்தது சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங், விருப்பத்தேர்வு மற்றும் பூட்டுதல். ஆமா. அப்புறம் சீட் அலோகேஷன், ஃபைனலா காலேஜ்ல சேர்றது. இதுதான் ஆர்டர். அதே நேரம் எம்சிசி நடத்துற ஏஐக்யூ கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் இப்போ ஜூலை 28 வரைக்கும் நடக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. அது எப்படி பண்ணணும்? கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்களேன். இது ரொம்ப குரூஷியலான ஸ்டேஜுங்க. சிஇஇ கேண்டிடேட் போர்ட்டல்ல லாகின் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச காலேஜ், கோர்ஸ் இதையெல்லாம் ப்ரையாரிட்டி படி லிஸ்ட் பண்ணணும். எத்தனை சாய்ஸ் வேணா கொடுக்கலாமா? ஆமா, எத்தனை வேணாலும் கொடுக்கலாம். லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க அந்த ஆர்டரை மாத்திக்கிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு தடவை லாக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் மாத்த முடியாது. சரி. உங்க நீட் ரேங்க், நீங்க கொடுத்த ஆப்ஷன்ஸ், வேகன்சி இது எல்லாத்தையும் வச்சு சாஃப்ட்வேர் மூலமா சீட் அலாட் ஆகும். அதனால யோசிச்சு உங்க ரேங்க்குக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா சாய்ஸ் கொடுக்கறது நல்லது. ஒருவேளை அலாட் ஆன சீட் பிடிக்கலைனா, இல்ல அதை விட பெட்டர் சாய்ஸ் கிடைக்கும்னு நினைச்சா? அது கொஞ்சம் ரிஸ்க். ஒரு சீட் அலாட் ஆகி நீங்க அதை எடுக்கலைன்னா அந்த அலோகேஷன் கேன்சல் ஆயிரும். அது மட்டும் இல்ல, அந்த கோர்ஸ்க்கு நீங்க கொடுத்திருந்த மற்ற கீழ் வரிசை ஆப்ஷன்ஸும் போயிடும். அப்படியா? அப்போ அடுத்த ரவுண்ட்ல அது கிடைக்காதா? ஆமா, அந்த ரவுண்ட்ல அந்த குறிப்பிட்ட கோர்ஸ் சம்பந்தமான லோவர் ஆப்ஷன்ஸ் கிடைக்காது. அதனால யோசிச்சு முடிவெடுக்கணும். ஓகே. கேரளால இருக்கிற காலேஜஸ் சீட்ஸ் பத்தி ஒரு ஐடியா கிடைக்குமா? தோராயமா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட், பிரைவேட் எல்லாம் சேர்த்து ஒரு 3182 எம்பிபிஎஸ் சீட்ஸும் 2077 பிடிஎஸ் சீட்ஸும் இருக்கு. சில முக்கிய பிரைவேட் காலேஜஸ் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு எம்இஎஸ் மெடிக்கல் காலேஜ் மலப்புரம், ஸ்ரீகோகுலம் திருவனந்தபுரம், ஜூப்ளி மிஷன் திருச்சூர்,
கேஎம்சிடி கோழிக்கோடு, பிகே தாஸ் இன்ஸ்டிடியூட் பாலக்காடு, இப்படி நிறைய நல்ல காலேஜஸ் இருக்கு. பிடிஎஸ் ஆயுஷ் கோர்சஸ்க்கும் இதே கவுன்சிலிங் தானா? ஆமா, பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பியூஎம்எஸ் எல்லாத்துக்குமே இதே சிஇ கவுன்சிலிங் ப்ராசஸ் தான். படிப்பு செலவுகள் பத்தி திடீர்னு கோர்ஸை நிறுத்தினா பிரச்சனை வருமா? செலவு உங்களுக்கு சீட் அலாட் ஆனா அந்த அலாட்மெண்ட் மெமோலயே ஃபீஸ் டீடைல்ஸ் இருக்கும். அதை ஆன்லைன்லயோ இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்லயும் கட்டலாம். ஆனா கரெக்டான ஃபீஸ் தெரியணும்னா சம்பந்தப்பட்ட காலேஜ் வெப்சைட்டை செக் பண்றது தான் பெஸ்ட்னு எம்சிசிஏ சொல்றாங்க. ஓகே. இன்னொரு முக்கியமான எச்சரிக்கை, 3வது ரவுண்ட் அலோகேஷனுக்கு அப்புறம் நீங்க கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணீங்கன்னா லிக்விடேட்டட் டேமேஜஸ்னு சொல்லி பெரிய ஃபைன் போடுவாங்க. எம்பிபிஎஸ்க்கு சுமார் 10 லட்சம், பிடிஎஸ்க்கு 5 லட்சம் வரைக்கும் வரலாம். ஸோ ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். சரி, இப்போ தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேரளாவுக்கும் கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கும் மாறி மாறி படிக்க போறாங்களே, அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நேரடியா ஆதாரம் இல்லைன்னாலும். நேரடி காரணம் நம்ம சோர்ஸ்ல இல்ல. ஆனா பொதுவா யோசிச்சா 2 மாநிலமும் பக்கத்துல இருக்கிறது ஒரு பெரிய காரணம் இல்லையா? ஆமா. அப்புறம் சில குறிப்பிட்ட காலேஜ்களோட ரெப்யூட்டேஷன். சில சமயம் ஒரு ஸ்டேட்ல ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியில காம்படிஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம்னு நினைக்கலாம். இல்லனா ஒரு குறிப்பிட்ட காலேஜ்ல சீட் கிடைக்க சான்ஸ் அதிகமா இருக்குன்னு தோன்றலாம். இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், எம்எம்சி மாதிரி ரொம்ப பழமையான பிரபலமான நிறுவனங்கள் இருக்கு. அது ஒரு ஈர்ப்பு. கடைசியா ஒரு கேள்வி, மெடிக்கல் சீல்ல லேட்டஸ்டா ஏதாவது நியூஸ் இருக்கா? குறிப்பா கேரளாவையோ இல்ல பொதுவாவோ? ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. கடந்த 10 வருஷத்துல ஆரம்பிச்ச 13 புது எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கிட்டத்தட்ட 42% டீச்சிங் போஸ்ட் காலியா இருக்குன்னு பார்லிமெண்ட்ல சொல்லிருக்காங்க. அப்படியா? 42%னா ரொம்ப அதிகம். ஆமா, இது என்ன காட்டுதுன்னா நம்ம ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணும்போது ரேங்க், ஃபீஸ் மட்டும் பார்க்காம அங்க இருக்கிற வசதிகள், குறிப்பா போதுமான அனுபவம் வாய்ந்த ஃபேக்கல்டி இருக்காங்களான்னு பார்க்கணும்னு நமக்கு ஞாபகப்படுத்துது. ரொம்ப சரி. அப்போ கேரளால மெடிக்கல் சீட் எதிர்பார்க்கிறவங்க நீட் தகுதியோட இந்த சிஇஇ கேரளா கவுன்சிலிங் ப்ராசஸ ரொம்ப கவனமா ஃபாலோ பண்ணணும். முக்கியமான தேதிகளை மறக்காம நோட் பண்ணி cee.kerala.gov.in அப்புறம் mcc.nic.in வெப்சைட்டையும் அப்பப்போ செக் பண்ணணும். நிச்சயமா. குறிப்பா அந்த சாய்ஸ் ஃபில்லிங், உங்க ரேங்க்கு, உங்க விருப்பம், ரிஸ்க் எடுக்கிற திறன் எல்லாத்தையும் மனசுல வச்சு நல்லா பிளான் பண்ணா உங்க மெடிக்கல் கனவு கண்டிப்பா நனவாகும். இந்த விரிவான அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். நீங்க உங்க ஃபைனல் சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணும்போது வெறும் நீட் ரேங்கை மட்டும் பார்க்காம காலேஜோட லொகேஷன், ஃபீஸ், அப்புறம் உங்க லாங் டேர்ம் கோல்ஸ், இதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க, இதை நீங்க யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.